ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 525லேருந்து ஆரம்பிக்கிறது. ராமர் கதை முழுவதும் ராமாயணத்தில் சொல்லியிருப்பதோடு முடிந்து விடவில்லை. அதில் சொல்லாததை சொல்லும் இதர புஸ்தகங்கள் இருக்கின்றன. அவற்றில் யோக வாசிஷ்டம் அல்லது ஞான வாசிஷ்டம் என்பது ஒன்று. இன்னொன்று விஷ்ணு தர்மோத்தரம். ஸ்லோகத்தில் 2வது வரி முடிவில் இந்த புஸ்தகத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறது. ராமர் மனுஷர் மாதிரியே நடந்து காட்டியதில் பிரவருத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் 2 பற்றியும் 2 பேரிடமிருந்து உபதேசம் வாங்கி கொண்டார். வசிஷ்டரிடமிருந்து நிவர்த்தியின் பராகாஷ்டியாக, அதாவது உச்ச எல்லையாக அத்வைதமான ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டார். அதுதான் ஞான வாசிஷ்டம். வேதாந்தம் படிப்பவர்களுக்கெல்லாம் தெரிந்த புஸ்தகம். கர்ம பிரவருத்தி மார்க்கத்தில் ராமர் பெற்ற உபதேசத்தை சொல்கிற நூல் இந்த அளவுக்கு பிரசித்தி அடையவில்லை. அதுதான் விஷ்ணு தர்மோத்தரம். விஷ்ணு புராணத்திற்கு பரிசிஷ்டமாக, அதாவது பிற்சேக்கையாக அந்த புஸ்தகத்தை சொல்வார்கள். அதை ராமருக்கு உபதேசம் பண்ணினது யார் என்றால் புஷ்கரன் என்ற யக்ஷன். புஷ்கர அபித மகாயக்ஷேன என்று இதை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. மகாயக்ஷன் என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருப்பதால் அவனுடைய பெருமை தெரிகிறது. அவதாரமாகிய ராமரே தன்னிடம் உபதேசம் வாங்கி கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் இருந்தவன் என்றால் பெருமையுள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும். தேவஜாதிகளில் கிண்ணரர், கிம்புருஷர், கந்தர்வர் என்றெல்லாம் இருப்பது போல யக்ஷர் என்பதும் ஒன்று. யக்ஷர்களுக்கு ராஜா குபேரன். அந்த ஜாதியைச் சேர்ந்த புஷ்கரன் என்பவன்தான் ராமருக்கு ரிக்கஜர் சாம வேதங்களின் கர்மகாண்டத்தை உபதேசம் பண்ணினவன். அதில் ரிக்வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போதே ஒரு இடத்தில் ஆச்சாரியாலை பற்றி பிரஸ்தாபம் வருகிறது. தேனும் உபவ்யாயாமி சுதுகாம என்ற ஸ்லோகத்தில் வருவது ரிக்வேத மந்திரம் ஒன்றையே குறிப்பிடுகிறது. இது கன்றுக்கு பாலூட்டும் பசு போல ஈஸ்வரன் லோகரக்ஷணம் பண்ணுவதை சொல்லும் ரிக்வேத மந்திரம். விஷ்ணு தர்மோத்தரத்தில் ராமருக்கும் புஷ்கரன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது, பூலோகத்தில் அத்வைத தத்துவம் மறந்து போகும் ஒரு காலம் வரும்போது பரமசிவன் கன்றுக்கு பால் கொடுத்து ரட்சிக்க பசு வருவது போல லோகத்திற்கு ஞானப்பாலோட்டி அனுகிரகம் பண்ண சங்கராச்சாரிய சுவாமிகளாக அவதரிக்கப் போகிறார் என்று இங்கே சூசனை செய்திருக்கிறது என்று சொல்கிறான். ஆச்சாரியால் மட்டும் அவதரித்ததை சொல்லி இங்கே நிறுத்திவிடவில்லை. 4 சிஷ்யர்கள் புடைசூழ அவர் அவதரிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறது. அவதீர்ணம் புவி சங்கராச்சாரியம் சிஷ்யை சதுர்பிஸ் சகிதம் என்று பாஸ்கராச்சாரியார் எடுத்து சொல்கிறார். பாஸ்கராச்சாரியார் போன்ற ஒரு பெரியவர் சுயமாக ஒரு விஷயம் சொன்னாலே அதற்கு நிரம்ப மதிப்பு உண்டு. விஷ்ணு தர்மோத்தரம் போன்ற ஒரு புராண கிரந்தத்தில் வருகிற விஷயத்திற்கும் சுயமாகவே மதிப்புண்டு. வேதத்திலே ஒன்று சொல்லியிருக்கிறது என்றாலோ கேட்கவே வேண்டாம், அதுவே போதும். இங்கேயோ வேதத்தில் நம்முடைய பகவத்பாதாளை சொல்லியிருக்கிறது என்று புராணத்தில் மகாயக்ஷன் எனப்படும் புஷ்கரன் சொல்வதை மகானாகிய பாஸ்கராச்சாரியார் நமக்கு சொல்கிறார் என்பது விஷயத்திற்கு மும்மடங்கு சிறப்பு தருவதாகவே ஆகிறது. யஜுர்வேத ரெஃபரன்ஸுக்கு வருகிறேன். 4 வேதங்கள் என்று சொன்னாலும் நடைமுறையில் சகல கர்மானுஷ்டானங்களுக்கும் ரிக்கஜுர் சாமம் என்ற 3 தான் முக்கியமாக இருக்கின்றன. யஜ்யங்களில் உபயோகப்படும் வேதங்கள் இந்த 3. அதனால் 4 என்று சொல்லாமல் 3 என்று பொருள் கொடுப்பதான 3 என்றே வேதங்களை குறிப்பிடுவது வழக்கம். மேலே பார்த்த பாஸ்கராயரின் ஸ்லோகத்தில் கூட வேதத்ரய வியாக்கியான என்றே வருகிறதல்லவா. இப்படி வேதங்கள் 3 என்கிற போது 1, 2, 3 என்பதில் 2 மத்தியில் உள்ளது போல ரிக்கஜர் சாமம் என்பதில் எதிர்வேதம்தான் மத்தியில் இருக்கிறது. மத்தியில் உள்ள விஷயத்துக்கு அதிக மதிப்பு, கௌரவம். நடுநாயகம் என்று சொல்வது அதனால்தான். கோவிலில் நடுமத்தியில் தான் முக்கிய மூலமூர்த்தியின் கர்ப்ப கிரகம் இருக்கும். இப்படி எஜுர்வேதம் 3 நடுநாயகமாக இருக்கிறது. அந்த எஜுர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எது மத்தி? எஜுர்வேதம் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7 என்பதில் 4 தானே மத்தியில் இருக்கிறது. அதனால் 4ஆம் காண்டம்தான் எஜுர்வேதத்தின் மத்தியஸ்தானம். அந்த 4ஆம் காண்டத்தின் நடுவில் இருப்பது அதில் உள்ள பிரபாடகங்களில், அதாவது செக்ஷன்களில் 5வதாக உள்ள ஸ்ரீருத்ரம். அதை ஸ்ரீருத்ர பிரஷ்னம் என்றும் சதருத்ரீயம் என்றும் சொல்வார்கள். பரமசிவனின் ஸ்துதியாக இருப்பது அது. சரி, அந்த ருத்ரத்தில் எது நடுமையத்தில் இருக்கிறது என்று பார்த்தால்
அதுதானே சகல வேதங்களுக்கும் மத்தியஸ்தானமாக இருக்கும். வேதங்கள் என்கிற பிரம்மாண்ட கோவிலுக்கு நடுநாயமாக உள்ள மகாலிங்க மூலமூர்த்தி அந்த வாக்கியம்தானே. அது என்ன? வேதத்தின் உயிர் மையமாக இருக்கப்பட்ட அது என்ன என்றால் அதுதான் ஸ்ரீருத்ரத்தின் 8வது அனுவாகத்தில் சப்செக்ஷனில் நடுவிலே வரும் சிவபஞ்சாட்சர மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போவதாக அதற்கு முந்தி வருகிற 2 பெயர்கள் தான் சம்பு என்பதும் சங்கரா என்பதும். முதலில் சம்பு என்று சொல்லி அப்புறம் சங்கரா என்று சொல்லி அதற்கப்புறம் சிவநாமாவை நமஸ்காரபூர்வமாக பஞ்சாட்சரமாக்கி சொல்லியிருக்கிறது. இப்படி சம்பு சங்கர பஞ்சாட்சரம் என்ற ஆர்டரில் சொல்லியிருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு ரொம்பவும் ஆதரவாக இருக்கிறது. எப்படி என்றால் பஞ்சாட்சரத்தை ஆச்சாரிய முகமாக உபதேசம் வாங்கி கொண்டுதான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியால் என்றாலே இவர்தான் என்றும்படியாக இருந்த ஜெகதாச்சாரியால் நம்முடைய சங்கர பகவத் பாதர்கள் தான். இவர் இப்படி அவதாரமாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்? சம்புவாக இருந்தார் என்று பார்த்தோம். சம்புவாக பேசாமல் இருந்த ரூபம், அப்புறம் அவர் சங்கரர் குருவாக எடுத்துக்கொண்ட பேசும் ரூபம், அதற்கப்புறம் குருமுகமாக பெற வேண்டிய பஞ்சாட்சர ரூபம் என்று வரிசை கிரமமாக காட்டி கொடுப்பது போலவே சம்பவே சங்கராய அதற்கப்புறம் பஞ்சாட்சரம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்லி கொண்டு போகிறது. சம்புவின் அவதாரம்தான் சங்கரன் என்பதற்கு இங்கேயும் ஸ்ருதி பிராமாண்யம் கிடைக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம்.